3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கிறேன் நான். இதில் ஒரு பாக்கெட்டு. இது அப்படியே கொஞ்ச நேரம் இருக்கட்டும். இது நம்ம ரெடி பண்ணி ஒரு 15 நிமிஷம் ஆகிடுது. சேர்க்க வேண்டிய வனிலா எசன்ஸு ஒரு பிஞ்சு சால்ட்டு சேர்க்க. 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் பட்டர் உருக்கி சேர்த்துக்கிறேன். முட்டை நான் ஆட் பண்ணிக்கிறேன். 2 முட்டை சேர்த்துக்கிறேன். நான் வனிலா சுகர் சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் சேர்க்குறேன். நம்ம வனிலா சுகர் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம லைட்டாக இதை ஒரு கலந்துக்கலாம். எவ்வளோ திரும்ப எடுத்துக்கிறேன்னா 400 எடுத்துக்கிறேன். வீட்டு ஃப்ளோர் எடுத்துக்கிறேன். இதை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை அழகாக கலந்துக்கலாம். குழந்தைங்களை விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு நல்ல ஒரு பொருள் இன்றைக்கி நம்ம செய்கிறோம். இதை அழகாக கலந்துட்டோம். இப்போ நம்ம கையால் இதை கலக்கலாம். 30 நிமிஷம் இதை அப்படியே விட்டுட்டு பாருங்கள் என்ன அழகாக வந்திருக்குது. பாருங்கள் என்ன அழகாக உப்பி வந்திருக்குது. நம்ம இதை அழகாக எடுத்து வெளியில் வச்சு நம்ம டோனட் செய்யலாம். அழகாக அப்படியே வெளியே எடுத்து வெளியே வச்சுட்டு நம்ம எடுத்து வெளியே வச்சிட்டோம். இது கொஞ்சம் கையில் ஒட்டுது. அதனால் நம்ம கொஞ்சம் மைதா மாவில் சேர்த்துக்கலாம். நிறையா போடக்கூடாது. சும்மா லைட்டாக 1 ஸ்பூன் அளவுக்கு சும்மா மைதா மாவு போட்டு இதை அப்படியே மறுபடியும் நம்ம இதை அழகாக கையால் பிசைஞ்சு ஒட்டிக்கலாம். நல்லா இதை அழகாக பிசைஞ்சிட்டோம். முடியுமா அந்த அளவுக்கு விட்டுடலாம். பாருங்கள் இந்த மொத்தம் போதும். இந்த திக்னஸ் போதும். சும்மா அழகாக எல்லாத்தையும் ஒரு பெரிய ரவுண்டாக நம்ம ஒட்டி எடுத்துட்டோம். ரவுண்டாக நம்ம கட் பண்ண போகிறோம். செஞ்சிட்டோம். அழகாக ரவுண்டாக எல்லாத்தையும் ரவுண்ட் பண்ணிட்டோம். இதில் ஒரு சின்ன ரவுண்டு, இதுக்குள்ள ஒரு சின்ன ரவுண்டு, இதுக்குள்ளே ஒரு சின்ன ரவுண்டு செஞ்சுட்டா இது உள்ள கட்டலாம். அழகாக நம்ம கொஞ்சம் அழகாக எடுத்துடலாம். அழகாக இப்படி எடுத்துடலாம். பாருங்கள் என்ன அழகாக நம்ம பெரிய ரவுண்டு ஒன்று போட்டோம். அதுக்குள்ளே ஒரு இன்னொரு ரவுண்டு, அதுக்குள்ளே ஒரு குட்டி ரவுண்டு போட்டோம். இப்போ இதை ஒன்று எடுத்து நம்ம அழகாக எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒன்று எடுத்து இப்படி எண்ணெயில் ரொம்ப அப்படி இதமான சூட்டில் வரப்போடணும். போட்டுடலாம். வெந்ததெல்லாம் அழகாக நம்ம எடுத்துடலாம். இன்னும் கொஞ்சம் மொத்தமாக கூட நீங்கள் ஒட்டி செஞ்சிட்டோம். அழகாக திரி போட்டுட்டு சூப்பராக வரும். வெந்ததெல்லாம் அழகாக நம்ம எடுத்து வச்சிடலாம். பாருங்க அவ்வளோ செஞ்சிட்டோம். வாங்க நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம். எல்லாத்தையும் சாப்பிட்டு பார்க்கலாமா? பாருங்கள் என்ன ஈஸியான முறையில் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம அழகாக டோனட் செஞ்சுட்டோம். என்ன அழகாக நம்ம செஞ்சு முடிச்சிட்டோம். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. எடுத்து வச்சுக்கிறேன். மெயிலீஸ் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிறேன். சாக்லேட்லேயும் போட்டுக்கலாம். உங்களுக்கு என்ன விருப்பமோ அதை வச்சு சாப்பிட்டுக்கலாம். இங்கே பாருங்கள் ஒன்று எடுத்து அழகாக நம்ம சாப்பிடலாம். 2 பக்கமும் போடலாம், இல்லை ஒரு பக்கமும் போடலாம். உங்கள் விருப்பம் தான். சர்க்கரையில் நம்ம கூட டிப் பண்ணி சாப்பிட்லாம். சர்க்கரை கூட போட்டுக்கலாம். நம்ம சர்க்கரை போட்டுக்கலாம், சர்க்கரை தூள் போட்டுக்கலாம். இதில் சாக்லேட் கூட வச்சுக்கலாம், வெனிலா வச்சுக்கலாம், இல்லை அப்படியே கூட சாப்பிட்லாம். உங்கள் 30 கிட்ட நம்ம ஒரு டோனட் செஞ்சிட்டோம். நம்ம வீட்டிலே செஞ்சிட்டோம். எளிமையான முறையில் இந்த டோனட் செஞ்சு காமிச்சிட்டேன். நான் செஞ்ச அந்த மெத்தடு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் இதே மெத்தடில் செஞ்சு பார்த்துட்டு நான் செஞ்ச இந்த டோனட் எப்படின்னு சொல்லுங்கப்பா. நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். சுகர் போட்டு சாப்பிட்டு பாருங்கள். என்ன அழகாக சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த சுகர் பவுடரு போட்டு சாப்பிட்லாம். நான் செஞ்ச அந்த மெத்தட் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் இதே மெத்தட் செஞ்சு பார்த்துட்டு நான் செஞ்ச அந்த டோனட் எப்படி இருந்துச்சு சொல்லுங்கப்பா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கப்பா. பாய். தேங்க்யூ.